ஹாய் ஆல்! ஆஸ்ட்ரோ வைப்ஸ் எனர்ஜி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுபிரியா, டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டவுசிங் எக்ஸ்பர்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு லவ்வர்ஸ்க்கான ஸ்பெஷல் மெசேஜ் தான். அதாவது புதுசா நீங்க யாரையாவது ப்ரப்போசலுக்காக நீங்க யார்கிட்டயாவது வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி வந்து நீங்க ஏதாவது ஒரு லவ் லைஃப்ல இருக்கீங்க. அப்டின்னா, அந்த பெர்சன் உங்கள பத்தி என்ன கரண்ட்லி ஃபீல் பண்றாரு அப்டின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ற அ பெர்சனுக்கு என்ன அவங்களோட பெர்சன் என்ன நெனைக்கிறாங்க, இல்ல என்ன சொல்ல வர்றாங்க, இல்ல உங்கள பத்தின கரண்ட் ஃபீலிங்ஸ் தான் என்ன அப்டின்றத பார்க்க போறோம். பைல் 1 சூஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, உங்கள் நபர் வந்து உங்கள பத்தி என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, திஸ் இஸ் அ சோல்மேட் கனெக்ஷன் அப்டின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே ஒரு மேக்னெட்டிக்கா அ ஒரு ரிலேஷன்ஷிப்பா அவங்க நெனைக்கிறாங்க. நீங்க நெனைக்கிற சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குமே அப்சர்வ் ஆகுது. ஸோ நீங்க என்ன ஒரு பாசிட்டிவா நெனைச்சாலும் சரி, இல்ல அவங்கள பத்தி ஒரு கவலைகள்ல நெனைச்சாலும் சரி, இல்ல அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்டின்றத நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்டின்றதவே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ரொம்பவே டீப் எமோஷனல் கனெக்ஷன்னுனே சொல்லலாம். ஆ உங்க நபர் வந்து உங்கள பத்தி வந்து ரொம்ப டீப் எமோஷனலி வந்து கனெக்ட் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, அ அவருக்கு நடக்க போற விஷயங்கள் உங்களுக்கு கனவுகள் மூலியமாவோ, சில அறிகுறிகள் மூலியமாவோ கூட ரீசன்ட்லி டேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்கமிங் டேஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சொல்லப்போனா சோல்மேட் கனெக்ஷன்ஸ் வந்து பைல் 1 சூஸ் பண்றவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஆத்ம ரீதியான ஒரு கனெக்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, டீப் எமோஷனல் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். அது என்ன சொல்றது அப்டின்னா, சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி. அது டீப் எமோஷனலி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட நினைவுகள்ல அவங்க எப்பயுமே இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். அ ட்ரீ டே ட்ரீமர் அப்டின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பகல் கனவுகள், இல்ல எப்போ அவங்க உங்கள பத்தி நெனச்சிட்டு இருந்தாலும், அவங்க நெனப்பு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. ஆ அ உங்கள அதிகமா நேசிக்கிறதுனால தான் இப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து இருக்கு அப்டின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆழமாவும் உங்கள பத்தி திங்க் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எது தப்பு, எது ரைட்டு, நீங்க என்ன செஞ்சா உங்களோட லைஃப்ல மேற்கொண்டு உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், உங்கள்ட்ட என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களோட லைஃப்ப பத்தி. ஓகேங்களா? சில விஷயங்கள் சொல்ல வர்றாங்க. சில டைம் நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கான கவலைகளும் அதுல இருக்கு அப்டின்னே சொல்லலாம். சில நல்லது சொல்ல வந்திருக்கலாம். ஸோ, அத நீங்க சில டைம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த கவலைகள் கூட அவங்களுக்கு மேற்கொண்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். பட் அவங்கள ரொம்ப சின்சியாரிட்டியாவும், அதுக்கப்புறம் ரொம்ப பேஷனேட்டாவும் லவ் பண்றாங்க அப்டின்னே சொல்லலாம். பைல் 1 சூஸ் பண்றவங்களுக்கு. அடுத்த நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கு உங்களோட பெர்சனோட கரண்ட் ஃபீலிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, அவங்களோட ட்ரூ லவ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆ பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கு டாரட் கார்ட் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கான ஸ்டேட்ல இருக்காங்க. உங்களோட பார்ட்னர் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கான ஸ்டேட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எனது சந்திரனோட அமைப்பு இருக்கிற ஒரு டாரட் கார்ட். ஸோ, அவங்க கொஞ்சம் நான் என்ன சொல்றதுன்னா, சப்கான்ஷியஸ்லி இல்ல கொஞ்சம் மன ரீதியான குழப்பத்தில இருக்காங்கன்னே சொல்லலாம். உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாம கூட இருக்கலாம். ஸோ, அத நீங்க வந்து என்னடா நம்மளோட பெர்சன் நம்மகிட்ட வந்து இன்னும் எதையுமே ஓப்பனா ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாரே! அப்டின்ற ஒரு வருத்தத்திலயும் கூட நீங்க இப்ப இருக்கீங்க அப்டின்னு சொல்லியே இண்டிகேட் ஆவுது. ஸோ, அது வந்து உங்களோட நல்லதுக்காக தான். நீங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. நீங்க ரொம்ப சஃபர் ஆயிடக்கூடாது. அப்டின்றது தான் அவங்களோட தாட்டு. சில டவுட்ஸு அண்ட் இன்சீக்ரெட்ஸ கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருக்கலாம். அது வந்து உங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்டின்ற மாரி தான். அதுக்கான அறிகுறி தான். அதனால சில டைம் வந்து அவங்களுக்கு அவங்க அந்த பெர்சன் பாய் ஆர் கேர்ள் அந்த பெர்சனோட
ஆ மனநிலை என்னடா நம்மகிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்றாங்க. எதையுமே வந்து டீப்பா சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நீங்களுமே சில குழப்பத்துல புரியாம தவிக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த இந்த டாரட் கார்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களோட நல்லதுக்காக தான் சில விஷயங்கள மறைக்கிறாங்க அந்த பெர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே அவர் இந்த சில விஷயங்கள மறைக்கிறாங்க. ஸோ, மித்தபடி உங்ககிட்ட வந்து ரொம்பவே ட்ரூ லவ் அண்ட் ட்ரூ அஃபெக்ஷனோட தான் இருக்காங்க. சில குழப்பங்கள் இருக்கு அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைல் 3 சூஸ் பண்றவங்களுக்கு, உங்களுடைய நபர் இல்ல அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரப்போசலுக்கான ஒரு கார்ட்ஸ். என்னோட நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சில பேருக்கு வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆ நான் இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. நான் சிங்கிளா இருக்கேன். இல்ல எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டுருக்காங்க. என்னுடைய நபர் எனக்கு எப்படி இருப்பாங்க? லவ் வந்து அதுவா வருமா? லவர் வந்து என்னைய தேடி வருவாங்களா? இல்ல நான் வந்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாரி இருக்குமா? பார்த்தோனே அட்ராக்ட் ஆகுற மாரி ஒரு பெர்சனா இருப்பாங்களா? இல்ல பார்த்த உடனே வந்து எனக்கு அவங்கள பிடிச்சிருமா? இப்படி நெறைய பேருக்கு நெறைய கேள்விகள் வந்து ரீசென்ட்லி டேஸ் இருக்கு. பைல் 3 சூஸ் பண்றவங்களுக்கும் இந்த டவுட்ஸ் இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் இந்த கார்ட பொறுத்தளவுக்கு ப்ரப்போசலுக்கான பெர்ஃபெக்ட் கார்டுன்னே சொல்லலாம். ஆம் ஆல்ரெடி நீங்க ஏதாவது ஒரு பெர்சன மீட் பண்ணியிருக்கலாம். பட் அது அவங்கள்ட்ட நீங்க ஒரு அன்ப எதிர்பார்க்கலாம். பட் அவங்க வெளிப்படுத்தாம இருக்கலாம். பட் அப்கமிங் டேஸ்ல பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த ப்ரப்போசல்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்டின்னே சொல்லலாம். ஆ மீட்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சர்ப்ரைசிங்கா கூட அவங்க வச்சிருக்கலாம். அந்த கரெக்ட்டான டைம் வரும்போது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்பவே சொல்றது கொஞ்சம் சரியா இருக்காது. அந்த மாதிரி கூட சில யோசனைகள் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கலாம். சரியான டைம் வரும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இன்னும் அந்த டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். ஒரு ஒரு ஸ்பெஷலான இடத்துல, ஒரு ஸ்பெஷலான ஒரு அ என்ன சொல்றதுன்னா, ஒகேஷன்ஸ்ல வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியே இண்டிகேட் ஆவுது. கொஞ்சம் ஸ்லோவா அவங்க வந்து இந்த விஷயங்கள ப்ராசஸ் பண்ணாலுமே, அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற காதல் உங்க மேல இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, உங்க மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கூட குறையல. சரியான டைம் வரும்போது அத வெளிப்படுத்துறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பார்த்தீங்க அப்டின்னா, அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் உங்க கிட்ட உண்மையான லவ்வ சொல்றதுக்கான டைம தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே தவிர்த்து, லவ் சொல்லாம போப்போறது இல்ல அப்டின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்றாங்க. பெர்ஃபெக்ட் டைமுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்டின்றதையும் இந்த கார்டு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி அந்த அன்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான அன்பா இருக்கும். அட்ராக்ட்ன்றது அழகுன்றது வெளி தோற்றத்துக்காக மட்டும் தான். பட் மனசுலருந்து வர்ற ஒரு அன்பு, காதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆம் அன்பு, காதல் இதெல்லாம் வந்து மனசுலருந்து வரணும். ஸோ, அதுக்கான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குன்றப்போ, யுனிவர்ஸே ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட வந்து சேர்த்துரும். அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ, உங்க பெர்சன் உங்கள தேடி விரைவில் வருவாரு. ரொம்பவே மனசுக்கு புடிச்ச சில தருணங்கள் வந்து உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. பைல் 3 சூஸ் பண்றவங்களுக்கு. தேங்க் யூ.